கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்றில் குளித்தபோது அடித்துச் செல்லப்பட்ட இளைஞரின் உடலை தொடர்ந்து 5வது நாளாக தேடி வருகின்றனர். ஆற்றில் அடித்துச் செல்லும் முன் இளைஞர் எடுத்த வீடியோவின் உருக்கமான சம்பவ பின்னணி என்ன? பார்க்கணும், அவ்வளோ சூப்பரான இடமே, அவ்வளோ பசங்க குளிச்சு நிறைய என்ஜாய் பண்ணுறது, லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பரான இடம் தான் இந்த பொன்னியாறு. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, கன்றக்கோட்டை பக்கத்தில் பாலம் எல்லாம் பக்கத்தில் வழி இருக்குது. அந்த பக்கம் வரலாம், பொன்னியாறுன்னு சொல்லுவாங்க. பொன்னியாறு லொக்கேஷனில் போட்டாலே உங்களுக்கு பொன்னியாறுன்னு காட்டும். அவ்வளோ அதிகமான இடம். இந்த இடத்துல பாலத்துக்கு அங்கே ஃபிஷிங் பண்ணாங்க, ஃபிஷ் பண்ணுவாங்க. அது இந்த இடம் சூப்பராக இருக்கும். இந்த இடமே எங்களை சொல்லுங்க. தென்பெண்ணை ஆற்றில் நண்பர்களுடன் குளித்துக் கொண்டிருக்கும் போது அடித்துச் செல்லப்பட்ட இளைஞர் குளிக்கும் முன்பு எடுத்த கடைசி வீடியோதான் இது. ஆற்றின் அழகை புன்னகையோடு வீடியோ எடுத்து ஷேர் செய்தவர் இப்போது உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை. திறமையான பையன் என கூறும் ஊர் மக்கள் கண்ணீரோடு இவரது முகத்தை காண காத்து கிடக்கின்றனர். ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட இளைஞரின் கடைசி நிமிடத்தில் நடந்தது என்ன? கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்துள்ள கட்டமுத்துப்பாளையத்தைச் சேர்ந்தவர் வேலன். இவர் கடந்த 10ஆம் தேதி தனது நண்பர்களுடன் கண்டரக்கோட்டை தென்பெண்ணை ஆற்றில் குளிக்கச் சென்றார். அப்போது குளிப்பதற்கு முன் தென்பெண்ணை ஆற்றின் பெருமையை சிறிய விளாக் வீடியோவாக எடுத்து மகிழ்ச்சியுடன் பேசியிருப்பார். ஆற்றின் பெருமைகளை பேசி தென்பெண்ணை ஆறு நமக்கு கிடைத்த சொர்க்கம் என கூறி வீடியோ எடுத்துள்ளார். அதை தனது சோசியல் மீடியா பக்கத்தில் ஸ்டேட்டஸாக பதிவிட்ட வேலன் பின்னர் ஆற்றில் இறங்கி நண்பர்களுடன் ஆனந்தமாக குளித்துக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென்று அவர் ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டார். கண்ணெதிரே நண்பன் நீரில் இழுத்துச் செல்லப்பட்டதை கண்டு அவரது நண்பர்கள் கத்தி கதறி கூச்சலிட்டனர். எவ்வளவோ முயன்றும் அவரை காப்பாற்ற முடியாமல் போனதால் இதுகுறித்து பன்ருட்டி தீயணைப்பு படையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் வேலனின் உடலை தேடி கடந்த 4 நாட்களாக போராடி வந்தனர். ஆனால் உடல் கிடைக்காததால் 5வது நாளாக அரக்கோணத்தில் இருந்து வந்த 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வரவழைக்கப்பட்டு உடலை தேடி வருகின்றனர். வேலனை திறமையான பையன் என கூறும் ஊர் மக்கள் அவரை இழந்து கண்ணீரில் மூழ்கியுள்ளனர்.